இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த நூற்றாண்டில் அதிகமாக படிக்கப்பட்ட ஒரு புத்தகம், அது ஒரு ஆங்கில புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் A Man's Search for Meaning, அர்த்தம் தேடும் வாழ்வு அப்படின்ற தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர். இந்த புத்தகம் நான் படிச்சுட்டேன் இருக்கு. அந்த புக்கு ரொம்ப அருமையான புத்தகம். அது பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப சின்ன புத்தகம் தான். யார் இந்த புத்தகத்தை எழுதியவரே? இந்த புத்தகத்தை அவ்வளோ ஒரு இத்தனை நூற்றாண்டு அதிகமாக படித்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன அந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னா, இவர் ஒரு மருத்துவர். இவர் பேர் விக்டர் பிராங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு உளவியல் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு தெரியும், நான் 2 முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ஜெர்மனி நாட்டை ஹிட்லர் என்பவர் ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமயம், இப்போ 2ஆம் உலக போர். அப்ப பார்க்கிற போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லா யூதர்களையும் அவருக்கு யூதர்லாம் பிடிக்காது, ஜூஸ்லாம் பிடிக்காது. அதனால என்ன பண்றார், பலவிதமான அடிமைத்தனங்கள் சிறையில் அடைக்கிறார், பயங்கரமான கொடூரமான வாதைகளுக்கு உள்ளாக்குறார். கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்ல கூட வதைக்கிற விதங்கள், பெண்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை, முதியவர்களை எல்லாம் போட்டு படாத பாடுபடும். நிறைய படம்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆங்கிலத்துல ரொம்ப அழகான படம். அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுப்பாங்க. கேஸ் சாம்பர் சொல்லுவாங்க, எல்லாரும் உள்ள போட்டு கேஸ் திறந்து விட்டு அப்படியே சாவடிக்கிறது. நிறைய கொடூரமான சித்திரவதைகளுக்கு மக்கள் ஆளாகிறார்கள். இந்த விக்டர் பிராங்கல் என்ற இந்த நான் சொன்ன இந்த மருத்துவர், டாக்டர், சைக்காலஜிஸ்ட், அவரும் கூட இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் சொன்ன மாதிரி அந்த வதைக்கப்படக்கூடிய அந்த கூடத்துல இருக்கிறார். பலருடைய கஷ்டங்களை பார்க்கிறார். பிள்ளையை விட்டுட்டு பிள்ளை பெற்றோர்கள், அல்லது கணவனை விட்டு மனைவி, அது ஒரு கொடுமை, நிறைய சாப்பாடு இல்லாம நிறைய விதங்களை தெரியும், எப்படியோ கொடுமைப்படுத்துவாங்களே, இதையெல்லாம் பார்க்கிறார். பார்த்த பிறகுதான் அவர் இந்த புத்தகத்தை A Man's Search for Meaning, வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, இந்த கசப்பான அனுபவங்கள் மனிதனை எவ்வளவு வருத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்க, என்ன இந்த மனிதன் வாழ்வு என்ன அர்த்தத்தை தேடுகிறான் என்பதை தன்னுடைய புத்தகத்துல அழகாக வடிக்கிறார். நான் சொன்ன ஒரு கடந்த நூற்றாண்டில் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த Man's Search for Meaning, அர்த்தம் தேடும் வாழ்வு அப்படின்ற புத்தகம். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இப்போ விட்டோம் அப்படின்னா, நீங்க பார்த்த இந்த வாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்தா என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, அவன் கஷ்டம் அவங்க தான், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு பழமொழி சொல்கிறேன். ஒவ்வொரு கேட்டு பாருங்க, பசங்களாம் இருக்காங்க, இவங்களாம் படிக்கிற பசங்க, அப்போல படிக்கிறான், கரெக்டா நர்சிங் படிக்கிறான். போய் பாருங்க, நாளைக்கு எந்த சப்மிட் பண்ணுவோம், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கும், அங்க இருக்கு அம்மாவுக்கு பிரச்சனை, அங்க இருக்கு அப்பாவுக்கு பிரச்சனை, எக்ஸாம் படுது, பசங்க ஃபீஸ் கட்டு. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பெரியவங்களுக்கு பார்த்தா முதியவர்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கலாம், வேற ஏதோ மனக்கவலை இருக்கான், பொண்ணு கல்யாணம் ஆகலையே, அந்த கல்யாணம் பொண்ணு குழந்தை வைக்கலையே, அந்த வீடு கட்டினே, அந்த இஎம்ஐ கட்டலையே, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டம், வருத்தம், வேதனை இருந்து கொண்டு இருக்கிறார். அதான் மிக அழகாக ஆங்கிலத்தில் சொல்றாங்க, ஸ்கூல் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்ல, மெய்யியல் இருக்கிற ஸ்கூல், சாங்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய இருக்கு பிலாசபின்னு சொல்லுவாங்க, மெய்யியல். அதுல சாங்கியா அப்படின்னு ஒரு பிலாசபி மெய்யியல் சொல்ற 3 விதமான துன்பங்களை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். ஆம் ஆத்மிகா, ஆம் பௌத்திகா, ஆம் தைவிகா. நான் என்ன பேசணும் புரியல உங்களுக்கு, என்னடா ஃபாதர் ஏதோ வேற லாங்குவேஜ் பேசுறாரு. ஆம் ஆத்மிகா சான்ஸ்கிரிட். ஆம் ஆத்மிகா அப்படின்பது மனிதனுடைய உடல் உள்ளத்தின் வழியாக வருகிற நோய்கள், துன்பங்கள். அதை வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும், உடல்ல மனுஷனுக்கு கட்டி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, லிவர் ப்ராப்ளம் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, இப்படி என்று உடல் மன ரீதியான உள்ள ரீதியான பிரச்சனைகள், பைத்தியம் ஆயிட்டான், தூங்க மாட்டான், வளருறான், ஏதோ ஒரு சோகமா இருக்கான், என்ன ஆச்சுன்னு சில பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படிலாம் இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆம் ஆத்மிகா அப்படின்னு சொல்றாங்க, உடல் உள்ளத்தின் வழியாக வருகிற துன்பம், நான் சொன்ன நோய்களாக இருக்கலாம். பௌத்திகா அப்படின்னு சொல்றாங்க, விலங்குகள், இயற்கை சீற்றங்கள் வழியா, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் காலு, பயங்கரமான குளிர், இதனால விலங்குகள்லாம் இருக்குல்ல, இப்போ சில இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சில பூச்சி கடிச்சிச்சு, பல விலங்குகள் வழியாக, இயற்கை சீற்றங்கள் வழியாக மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அதை சொல்றாங்க. 2வது தைவிகா
ஆம் தைவிக்கா அப்படின்னு சொன்னா அவன சொல்றான், கோள்கள் வழியாக கோள்கள் வழியாக அல்லது தீய சக்திகள் வழியாக உடலில் ஏற்படுகிற மனிதனுக்கு நிறைய துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்றான். அப்ப 3 விதமான துன்பங்கள். முதல் துன்பத்தை நம்ம சும்மா யோசிச்சு அப்படின்னா, பல நேரங்கள் இப்ப டாக்டர் சொல்ற இது எங்க பார்த்தாலும் இந்த சுகர் பிரச்சனை, நிறைய பேர் கால் எரிச்சல் இருக்கு அவங்களுக்கு, இது பண்ண காலில் புண்ணு வந்துச்சா டாக்டர் சொல்வார் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நிறைய சுகர் ஆயிடும். அப்ப நம்ம சாப்பிடுவோம். அப்ப என்ன, காலில் புண்ணு வந்துடும். அந்த புண்ணு வந்து என்ன ஆகும், அதை பண்ணி நகத்தை வெட்டணும், விரலை வெட்டணும், அப்புறம் காலையை வெட்டணும். அப்படியான சூழ்நிலைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான துன்பங்கள் நமக்கு தெரியும், நம்ம இதை சாப்பிடக்கூடாது, இப்ப நம்ம கண்ட்ரோல் ஆகணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண, உணவு கட்டுப்பாடு வேணும். ஆனா அதை நம்ம பண்றது இல்லை. அதன் வழியாக நிறைய கஷ்டங்களை துன்பங்களை இன்னைக்கு மனிதன் ஏற்றுக்கொள்கிறார். நிறைய மருந்துகள் மாத்திரைகள் அப்படிலாம் போறான். இது கூட தங்க 2 விதமான நான் சொன்ன இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் அல்லது நான் சொன்ன தீய சக்திகள் அல்லது கோள்கள்ல வருகிற அழிவுகளை வந்து மனிதனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது, அனைவருக்குமே துன்பம் என்பது உண்டு என்பது. இதற்கு முதல் வாசகம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை திருப்பி நான் வாசிக்க ஆசை. யோபு என்ன உங்களுக்கு தெரியும், யோபுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசிக்கிறோம். மண்ணில் வாழ்வது மனிதனுக்கு போராட்டம் தானே. ஒரு கவிதை மாதிரி, ஏன்னா பிறந்தோம் இந்த உலகத்துல, நாளா கஷ்டம், எப்பா சாமி முடியலடா அப்படின்னு சொல்ற மாதிரி யோபு சொல்றார், மண்ணில் வாழ்வது மனிதனுக்கு போராட்டம் தானே. அப்படி நாட்கள் கூலி நாட்களின் நாட்களை போன்றவை தானே. மேலும் எங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையான் போலவும் வெறுமையான திங்கள் எனக்கு வாய்ந்தன சொல்றார். தன்னை பத்தி சொல்றார், இன்னும் இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும் போதோ இப்பா எனக்கு சந்தோஷமே இல்லை. படுக்கும் போது அத்தனைன்னு வர பாருங்க, படுக்கும் போது எப்போது எழலாம் என்பேன். நான் படுத்தோம் நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கணும்னு ஆசை, எப்போது எழலாம், தூக்கம் வரமாட்டேன். நிறைய பேர் இங்க சொல்றான், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் தூக்கமே வரல, போத அதை பத்தி நினைச்சுக்கிறேன், இதை பத்தி நினைச்சிருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஐயோ தூக்கமே என்பேன். இரவு நீண்டு கொண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழங்கு. நிறைய பேர் சொன்ன மாதிரி புரண்டு புரண்டுப்பான். அதான் நைட்லாம் தூக்கமே வரல, தூங்கவே முடியல. இன்னைக்கு மட்டும் இல்ல, தூக்கம் மாத்திரை போட்டு நிறைய பேர் தூங்குற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது, நீண்டு கொண்டிருக்கிறது. என் நாட்கள் தரியின் ஓடை கட்டையில் விரைந்தோடின, அவை நம்பிக்கை என்று முடிவை அடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்று போன்று நினைவு கூறுகிறது, என் கண்கள் மீண்டும் நன்மையை காணும். அப்ப நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி, எவ்வளவு கஷ்டப்படுத்தி, எவ்வளவு வருத்தப்பட்டு இந்த வார்த்தைகள்னா உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி வாழ்ந்தது, அவருடைய சூழ்நிலை எப்படி போனது எல்லாம் உங்களுக்கு தெரியாதெல்லாம் நம்ம அதை பத்தி சிந்திக்க பேச நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு கஷ்டமான நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன்னிருந்த வேலையாட்கள் அனைவரும் போய் ஒரு அனாதை மாறி இந்த மனுஷன் அப்படியே தன்னந்தனியாய் விடப்படு. அதான் சொல்றாரு, அவ்வளோ ஏயா மனுஷன் பிறந்தான், ஏயா வாழ்ந்த, செத்து போலாமே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவரும் அவன் யோசிப்பாங்க. எனக்கு நம்முடைய வாழ்வுல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்வு நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில வந்து இந்த வருத்தங்கள் வரும். ஒவ்வொரு நிலை, இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல இப்படியான ஒரு நிலையை நம்ம வந்து கடந்து போவோம். துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு இல்லவே இல்லை அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க உங்களையும் ஏமாத்திக் கொள்கிறீங்க. கஷ்டமே இல்லாம அப்படியே மேல போனா நீங்க சீக்கிரம் காலி இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான் எனக்கு இப்போ கூட ஞாபகம் வருது. அவன் பேர் ராஜா, ரொம்ப அழகாக இருப்பான். இப்போ வரும்போது தான் ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். ராஜா ரொம்ப அழகா இருப்பான். வெரி ரெடியூஷன் 2002 நான் அங்கே உதவி பங்கு தந்தையாத போது அவன் தான் அந்த யூத்துக்கு இன்சார்ஜா இருந்தான். பயங்கரமா இருப்பான். அவனை வந்து நடிகர் மாதிரி, அவ்வளோ ஸ்மார்ட் பாய், ரொம்ப பயங்கரமா இருப்பான். ராஜா வந்து சாதாரண ஒரு பையன் தான். அவன் யோசிச்சு கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. அவன் அப்பா இல்லை, அம்மா, அக்கா, 2 அக்கா அப்படி வச்சான். அவன் பார்த்தா நிறைய மாற்றங்கள். வீடு வாங்கிட்டான், அப்புறமா அக்கா ஊருக்கு கல்யாணம் பண்றான், எக்ஸ்டெண்ட் பண்றான். வாழ்க்கையில அவன் சாதாரணமா இருந்தா அவன் வாழ்வில் நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். அப்ப அந்த பங்குல நான் மாற்றாகி நான் வேற பங்கு சத்திய வீடு அந்த பக்கம் போயிட்டேன். திடீர் ஒரு நாள் நான் ஒரு கேட்குறேன், வாங்க நான் வந்து ஒரு இது வேலை செய்யறேன், மரம் எடுத்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் என்ன பிளஸ் பண்ண கூப்பிட்டான். எப்படி அப்படின்னா வேற லெவல் ஃபாதர் அப்படின்னா நான் சொன்னேன், ராஜா நான் தெரியல தம்பி, நீ ஏதோ பார்த்துக்க, நல்லா இரு, சந்தோஷமா இரு. இங்கதான் கோயம்பேல விட அவன் தங்கச்சிக்கு வந்து அக்காவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி பயங்கரமா அதிகமாக செலவு செஞ்சு பண்ணான். திடீரென்று எனக்கு ஒரு நாள் காலையில ஒரு கால் வருது, அங்கிருந்து ரெடியூஸ்ல இருந்து, ஃபாதர் ராஜா செத்துட்டான்.
26 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஆச்சு, தூக்கு போட்டு செத்துட்டான். அப்புறம் தான் அந்த சாவுக்கு நான் போனேன். என்னுடைய இறப்புக்கு போகும்போது தான் கண்டிப்பா இவன் என்ன பண்ணிருக்கான், அகலக்கால் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டான் ஒருத்தர்கிட்ட. அந்த நான் சொன்னேன்ல, அந்த வியாபாரத்துல அவனுக்கு பைசா இல்லை, இங்க கடன் வாங்கி அங்க கடன் வாங்கி அங்க கடன் வாங்கி இங்க கடன், அகலக்கால் விரித்து விட்டுதான் செஞ்சிருக்கான். ஒரு சுகபோக வாழ்வு அதை அவனால சந்திக்க முடியல. அந்த வாகன கடனை ஒன்று நெருக்குறாங்க. ஒரு சின்ன பையன், ரொம்ப பெரிய பையன் இல்லை, ஆனால் நிறைய கனவுகளோடு இருக்க பையன், நல்லா கோயிலுக்காக உழைக்கக்கூடிய பையன். அப்படி இறப்பு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம். நான் நிறைய பேர் சொல்றது ஒண்ணுதான், நான் சொன்னேன், துன்பங்கள் யாரால் வருகிறது, என்னால் தான் வருது. ராஜா ரொம்ப அழகான பையன், அற்புதமான பையன், பக்தியான பையன், அம்மா அப்பாவுக்கு குடும்பத்துக்காக உழைச்ச பையன். கொஞ்சம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் அவன் நினைச்சிருந்தானா அவன் எனக்கு எங்கேயோ இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு இல்லை, அவன் இறந்து ஆல்மோஸ்ட் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 21 ஆண்டுகள். அப்புறம் நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு இந்த துன்பம் அப்படி ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம்ல, யோபு சொல்ல மாதிரி, யாரால் வருகிறது என்பதை விட எப்படி வருகிறது என்பதாம். எதனால் வருகிறது என்ன. நான் இதை பலமுறை சொன்னேன். இப்ப எனக்கு சுகர் இருக்கு வச்சுங்களேன், நான் தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் திருப்பி டாக்டர் சொல்றேன், மாத்திரை சாப்பிடுங்க, உணவை கட்டுப்படுங்க, சுகர் சாப்பிடாதீங்க, இனிப்பான பொருள் சாப்பிடாதீங்க, நீ வாய மூடு, எங்களுக்கு தெரியும், நான் எல்லாம் சாப்பிடுவேன், முடிஞ்சிச்சு, உனக்கு எல்லாமே வரும். சுகர் வந்துச்சுன்னா பிபி வந்துடும், பிபி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்புறம் உங்களுக்கு கிட்னி, அவன் பெரிய டிஸ்டன்ஸ் பண்ணுவான். இப்போ உங்களுக்கு பண்ணி வச்சுங்களேன், அதெல்லாம் அவங்க சேர்த்து கொடுக்கப்படுகிறான். ஒரு நோய்க்கு எல்லாம் இனமா கொடுப்பாங்க, இனமா கொடுக்குறதான் எல்லாமே போட்டு. நீ நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் இந்த 26 வயசு 32 வயசுலாம் எனக்கு நிறைய பேர் செத்து போறாங்கன்னா, சுகர் வந்தாலே ஹார்ட் அட்டாக் அப்படியே மைல்டு ஹார்ட் அட்டாக். என்னத்த சொல்லுவாங்க, என்ன ஹார்ட் அட்டாக், அது என்ன ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க, மைல்டா பொழைச்சிக்கலாம். அப்புறம் வேற என்ன ஹார்ட் அட்டாக், அப்படி அடிச்சுன்னா தூங்கும் போதே போயிடுவீங்க. நான் பயம் காட்டுக்காக சொல்ல. அப்போ என்னுடைய உடல்நலத்தில் எனக்கு இந்த உடல்நல குறைவு இருக்கிறது என்பதே எனக்கு தெரிகிறது. அப்ப நான் தான் என் உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும். அதை காக்காத போதுதான் நானே என் வாழ்வை அழைத்துக் கொள்கிறேன். அப்ப இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 2 விஷயத்தை முடிச்சிடலாம். இன்னைக்கு துன்பங்கள் நிச்சயமா இருக்கிறது. துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு இல்லை. அதுதான் அவனுக்கு முதல் வாசம். இந்த துன்பத்திலிருந்து எப்படி இதை எதிர்கொள்வது, அதுல இருந்து எதிர்கொள்ளணும். துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. எதிர்கொள்வது எப்படி எதிர்கொள்வது. இன்னைக்கு 2ஆம் வாசம் ரொம்ப அழகான ஒரு வாசகத்தை நான் வாசிக்கிறேன். பவுலடிகளார் மிக அழகாக சொல்கிறார். முதல் விஷயம், பவுலடிகளார் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, தனக்காக வாழாதவர் பிறருக்காக வாழ்ந்தவர். அவருடைய வரலாறு தெரியும். அவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. பயங்கரமான அறிவு ஜீவி, திருச்சட்டத்தை அப்படியே கரைச்சி குடிச்சவர். யாரிடமும் வாதம் செய்ய வாசிங்க, அவர்கிட்ட யாரும் ஏதென்ஸ் நகர போய் வாதம் செய்கிறார். முதல் ஏதென்ஸ் 24 இருக்கு. அங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவு ஜீவிகள், அவங்க முன்னாடியே நின்று வாதம் செய்யக்கூடிய ஒரு ஆள். அவரை ஒருத்தனை எதிர்க்க முடியாது, அவ்வளவு ஒரு ஆள். இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி தன்னை சொல்றார். நான் எல்லோருக்கும் எல்லாமானேன், நான் எல்லோருக்கும் எல்லாமானேன்னு சொல்லி நற்செய்தியை பல இடங்கள்ல பல துன்பங்கள் பல வேதனைகள். உங்க டைம் இருந்தா எடுத்து வாசி, 2 கொரிந்தியர் 11 எடுத்து வாசினா தெரியும். அவர் சொல்வார், நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னை அடிச்சாங்க, என்னை சிறையில் போட்டாங்க, என்னை நிர்வாணமாக்குனாங்க, என்னை குடிர்ல போட்டாங்க, எனக்கு ட்ரெஸ் குடிக்கவே, எனக்கு சாப்பாடு தரவே இல்லை, என்னை சாட்டை அடித்தார்கள், என்னை பல விதமான இன்னல்களுக்கு ஆளான வசனம் மிக அழகாக பெரிய நீண்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன். பாத்தீங்கன்னா அவ்வளவு தாங்கி கொண்டு சொல்றார், எல்லோருக்கும் நான் எல்லாம் ஆனேன், நற்செய்தி அறிவிப்பது எனக்கு மனநிறைவு தருகிறது அப்படின்னு சொல்றான். நான் நினைச்சு பார்த்த முதல் விஷயம், இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நிறைய நேரங்கள் பிரச்சனை பாதை, எனக்கு தான் கஷ்டம், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. நம்மளோட எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கும். நம்ம 1000 பிரச்சனை பத்தி யோசிக்கல, அடுத்தவங்களை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. எங்க அவரு பிரச்சனை பிரச்சனை தெரியல, மற்றவங்களை பத்தி யோசித்தா, மற்றவங்களுக்காக தன் வாழ்வை அவரை கடந்து சென்ற போது அவருடைய துன்பங்கள் அவருக்கு பெரிதாக தெரியவே இல்லை. நீ நான் சொல்லுதான் வசனம் கடகாய் சொல்ல மாதிரி, நீங்க நம்முடைய வாழ்வு கூட என் கஷ்டம், என் துன்பம், என் வேதனை, எல்லாம் என் நோய், நான் பல முறை சொல்வது உண்டு. உங்களுக்குலாம் டைம் இருந்தா போயிட்டு வாங்க. நீங்க இங்க இருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்ற ஒரு சின்ன செய்தான், டைம் இருந்தா நான் பல முறை போயிட்டு வந்துருங்க. நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நாள் காலைல போயிட்டு சாயங்காலம் வாங்க, அதுக்கப்புறம் நீங்க புலம்பவே மாட்டீங்க. ஒரு குழந்தை என் பங்குல இருந்தாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, போனேன் ஜிஹெச்ல. தர்பூசணி பழம் பார்த்துருக்கீங்களா? இப்போ வரும் சீசன் வரப்போகுது. தர்பூசணி பழம் எப்படி இருக்கும், அதை மூடிய தலையில மூடலாம்ல, வெட்டினா
பணத்தை எடுத்துட்டு மேல ரவுண்டா இருக்கும்ல, பல பிஞ்சு குழந்தைங்க தலையில தர்பூசணி பழம் மாதிரி உள்ள போட்டுருந்தாங்க. என்னன்னா ஓபன் பண்ணிட்டாங்க. உள்ள அவ்வளவு பிரச்சனை. மூலையில இங்க டியூப் வச்சிருக்கான். நம்ம வீட்டுல தண்ணி திறப்போம்ல, சத்தியமா நான் சொல்றேன், பொய் சொல்லல, திறந்தா தண்ணி ஊத்துது, லீக்கேஜ். அது ஒரு வச்சிருக்கான் டியூப் மாதிரி, உள்ள மூலையில இருந்து தண்ணி ஊத்து. அந்த வயசு குழந்தைக்கு 4 வயசு, 3 வயசு, 2 வயசு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ ஆண்டவரே, எங்களை எவ்வளவு நீங்க படைச்சிருக்கீங்க. இதுதான் பல நேரங்கள்ல அடுத்தவங்களுடைய பிரச்சனை நமக்கு தெரியுதே இல்லை. அதான் என் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையாப்பா, அதை நினைச்சு 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 நினைச்சு. முதல் விஷயம், நீ ரொம்ப அழகான சொல்ற, அவர் செய்தி எல்லோருக்கும் எல்லாமானே அனைவருக்கும். அடுத்தவனை பத்தி நம்ம யோசிக்கணும். அடுத்தவனை பத்தி நீங்க அடுத்தவங்க செய்ய ஏதாவது முயற்சி எடுங்க, உங்க பிரச்சனை பாதி குறைஞ்சு. எப்ப நம்ம சுயநலமா இருக்கோமோ அப்பவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இரண்டாவது செய்தி, இன்னைக்கு நம்ம துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் ஏசு ரொம்ப அழகா சொல்லலாம். ஏசு விடியற்காலையின் கருக்கிலிருந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அவர் இறைவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஏசுக்கு இல்லாத பிரச்சனையா? திருச்சட்ட அறிஞர்கள் அவர் எப்போ மாட்டுவார், மறைநூல் அறிஞர்கள் அவரை எப்போ போட்டு தாக்கலாம், கூட இருந்த சீடர்கள் அவருடைய அறியாமைகள், பேய் பிசாசின் தொல்லைகள், எத்தனை விதமான அவமானங்கள், எப்போ அவரை கொலை பண்ணலாம், எப்போ அவரை வாயை பிடிக்கலாம் என்பதை எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவர் எப்படி இந்த ஒரு துன்பத்திலிருந்து வெளிவந்தார்? வசனம் அழகாய் சொல்வது, அவர் தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார், இறைவிடம் வேண்டினார். நீங்க நானும் நீங்களும் கூட நமக்கு உலகத்துல துன்பம் இருக்கு, அதான் பூசை, அதான் ஜபம், அதான் ஆராதனை, அதுதான் நவநாட்கள், இப்படி எல்லாம் நம்ம ஏன் நம்ம வளர்த்தோம்னா அவர் தான் எனக்கு எல்லாம். ரொம்ப அழகான ஒரு பதிலுடைய, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமா, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்கு, படைகளின் ஆண்டவர் அவர். இன்னைக்கு நம்முடைய மாண்போடு கூட நான் சொல்வேன், நிறைய நேரங்கள்ல 2 விஷயம் தான். அடுத்தவங்க பத்தி நம்ம யோசிப்போம், அடுத்தவங்க நல்லது செய்ய ஆரம்பிப்போம், உங்க பிரச்சனை பாதி பிரச்சனை குறைஞ்சது. 2வது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப அழகா செய்யும், ஐ ஹேவ் a big God, என்னுடைய கடவுள் பெரியவர், சாதாரணவர் இல்ல. எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனாலும் கூட அந்த கடவுளை நம்புறேங்க. அவர் என்னுடைய பிரச்சனை இருந்து வெளியே வருவதற்கு, துன்பங்கள் இருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வலுவையும் ஆற்றலை கொடுப்பார் அப்படின்னு நம்ப. அதான் இயேசுவே பண்ணியிருக்கிறார். இயேசுவே கருக்கள் எழுந்தால் இரவு முழுவதும் ஜெபித்தார், மாலை முழுவதும் ஜெபித்தார், தந்தையோடு அவர் உறவு கொண்டார். அதன் வழியாக தான் அவருக்கு வலிமை கிடைத்தது. அவருடைய துன்பங்கள், அவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் அவரால் மேற்கொள்ள முடிந்தது. அவர் உடைந்து போல, அவர் உடைஞ்சு போய் உட்கார்ந்து போல, அதையெல்லாம் மேற்கொண்டு அவரால் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைய முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்விட கூட தான் ரொம்ப அழகா எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நம்ம முடங்கி போகக்கூடிய வாழ்வல்ல, உடைந்து போகக்கூடிய வாழ்ல முயன்று கொண்டே இருக்கணும், முயன்று கொண்டே இருக்கணும், முயற்சி எடுத்து கொண்டே இருக்கணும். திறந்து வந்துடும், இன்னும் முயற்சி எடுப்போம், இன்னும் வந்துடலாம், இன்னும் செய்யலாம். நம்பிக்கையோடு பயணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவருடைய கரம் நமக்குள்ளிருந்து வழி நடத்தும்.